We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 337. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலைக் கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இடத்தில் கொண்டு வர கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நேரத்தை கூட தலை வணங்கி ஆண்டவர் இடத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகள் தாமே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் சிறந்த வகையில் ஜீவிக்கவும் உமக்கு சேவையை செய்யவும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவர். உமது பிரசனம் மூலமாக உமது வார்த்தை, உமது ஜீவன் உள்ள வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்தாலும் இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டோம். The title of today's message is Called to Worship the Holy God. பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள
அழைக்கப்பட்டோம். அதுதான் ஒரு விசுவாசியாக இருக்கிற நாம், அழைக்கப்பட்ட நாம், நம் ஜீவத்தை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியமாக, அவரை ஆராதிக்கிற ஒரு ஜீவியமாக இருக்க அவர் விருப்பப்படுகிறார். God desires that he who redeemed us from darkness into light, that our lives will be a life of worship, glorifying him. அப்போஸ்தலர் யோவான் எழுதின வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து 4வது அதிகாரத்தை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். The Apostle John wrote Revelation 4, and you heard that being read. He wrote it from the island of Patmos. Patmos என்ற தீவில் அவர் இருக்கும்போது அவர் இந்த அதிகாரத்தை எழுதினார். அவருக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்ட, பரலோகத்தை குறித்து தரிசனமாக கொடுக்கப்பட்ட காட்சியையும், அதே நேரத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். He was taken to heaven, given a vision of heaven, and he was also told of the things that must take place hereafter. And so he wrote that. What he saw and what he understood, he wrote it using description and symbols for the reader to understand. அவர் புரிந்த அளவில் அவர் எழுதி அடையாளங்களை பயன்படுத்தி அவர் அதை வாசிக்கிறவர்கள் புரியும்படியாக அவர் என்ன காண்கிறாரோ அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் எழுதுகிறார். And the main text of Revelation 4 gives us a glimpse of the holiness and sovereignty of God. 4வது அதிகாரம், வெளிப்படுத்த 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் நீங்க படித்தீங்க என்றால் அதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. It reveals the holiness of God, both in chapter 4 and if you read chapter 5, the holiness of God and his sovereign rule, and that Jesus is found there with him. இயேசு கூட அவரோடு அமர்ந்து இருக்கிறதை அதை அந்த அதிகாரங்களில் நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். Many of the details that John writes were mere descriptions and may not be intended to carry a specific significance of their own. அவர் எழுதின அந்த வசனங்களை வைத்து அவர் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்து அது இதுதான் என்று நம்ம தெளிவாக சொல்லவோ இல்லை குறிப்பாக சொல்லவோ அது அப்படியாக நம்ம பயன்படுத்த முடியாது. We can't use it. We can't take a particular verse or a particular description because it may be symbolic, and we can't use it to say this is relating to this. So we must also remember that symbolism is always less than reality. ஆனால் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் பயன்படுத்துகிற உதாரணங்களோ இல்லை அடையாளங்களோ அது பரிபூர்ணமாக முழுமையாக உண்மையை வெளிப்படுத்தாது. Whatever is symbolic, what is written as a description does not reveal reality as it is. எப்படி ஒரு உதாரணம் எடுத்து சொல்லலாம் என்றால், ஒரு பார்வை இல்லாத மனுஷன் அவருக்கு நம்ம சூரியத்தை குறித்து வர்ணிக்கும் போது அவர் முழுமையாக அதை புரிந்து கொள்ள மாட்டார். For example, an example that we can use, if you take a blind man and you explain to the blind man how the sun looks like, he will never be able to fully understand what the sun looks like until he actually sees it. அவர் அது சூரியனை காணும் போதுதான் அவர் அறிந்து கொள்வார், ஓ இதுதான் சூரியன் என்று. அதுவரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அடையாளங்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது முழுமையாக அவர் அறிந்து கொள்ள மாட்டார். அதே போலாகத்தான் பரலோகத்தை குறித்து நாம் எப்போ முழுமையாக அறிந்து கொள்வோம் என்றால் நாம் அங்கே இருக்கும்போது தான். Likewise, we can only understand about heaven when we reach. And that is why the Bible says, we only understand partially now. ஒரு சிறு அளவுக்கு தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடும் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. யோவான் அப்ப அந்த பரலோகத்தை பார்க்கும்போது அவருக்கு
முதலாவதாக அவரோட கவனத்தை எடுத்தது என்ன என்றால் அந்த சிங்காசனம். And so when John looked at heaven, when he got a glimpse of it and God revealed to him, the first thing that he noticed there that drew his attention was the throne, the centerpiece of his vision. அவரோட தரிசனத்தில் அது நடு இடத்தில் அவரோட கவனத்தை எடுத்துக்கொண்டது. அதில் யாரோ அமர்ந்திருக்கிறதை கூட அவர் அறிந்தார். And it was not, the throne was not empty, but there was someone seated on the throne. So he sees this throne and it catches his attention, and everything else that is around is described in relation to the throne. அவரோட கவனத்தை எடுக்கிற அந்த சிங்காசனம், அது சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த சிங்காசனத்தை அடங்கி இருக்கிறது. The throne was surrounded by a rainbow. அந்த சிங்காசனம் சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது எதை எடுத்து உதாரணமாக பயன்படுத்தப்படுறது என்றால், ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அது ஞாபகம் படுத்துகிறது. The rainbow is a reminder of God's commandment to his covenant with men. மனுஷனோட நோவா காலங்களில் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை குறித்து வைத்து அது எடுத்து காட்டுகிறது. And from the throne came flashes of lightning and rumbling and pearls of thunder. And before the throne were burning 7 torches of fire. இது 4வது அதிகாரம் 5வது வசனத்தை இப்படியாக சொல்றது. அதை வாசிப்பதை நாம் கேட்போமாக. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. It says there were thunder and lightning and flashes of light and voices. சத்தங்கள், இடிமுழக்கம், மின்னல்கள் அங்க சுற்றி அந்த சிங்காசனத்தில் இருந்தது. அதே நேரத்தில் அதுக்கு முன்பாக கடல் போலாக கண்ணாடி இருந்தது. There was a sea of glass in front of the throne. So it was a lot of things that John was seeing. யோவானானவர் யோவானானவர் அநேக காட்சிகளை அங்கே காண்கிறார். அதே நேரத்தில் அங்க 24 சிங்காசனங்கள் இருக்கிறதை அவர் கண்டார். அது 4வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனத்தில் மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். And around the throne there were 24 other thrones surrounding the main throne, and on it were seated 24 elders. And on each side of the throne were 4 other thrones on which were creatures, 4 living creatures seated on it. அந்த சிங்காசனத்தை சுற்றி கூட 4 சிங்காசனங்கள் இருந்துச்சு. அதில் 4 ஜீவன்கள் அமர்ந்திருந்தார்கள். அது அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் தேவன் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை நோக்கி அவரை குறித்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And the 4 living creatures that were sitting around the throne, on their own thrones, they were saying continuously, without ceasing, they were saying, "Holy, holy, holy is the Lord God Almighty, who was and is to come." And so it was a spectacular sight. ஒரு விசேஷமாக அற்புதமாக ஒரு காட்சியாக இருந்தது of the angelic beings surrounding the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இந்த விசேஷித்த மூப்பர்களும் ஜீவன்களும் இருந்து அந்த எல்லா காரியங்களும் அது சிங்காசனத்தை நோக்கி அப்படியாக
ஒரு காட்சி காணப்படுகிறது. And these beings, they are intelligent and they have all understanding. இந்த ஜீவன்களும் இந்த மூப்பர்களும் அவர்கள் சகலத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சகலத்தையும் காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜீவன்கள் சரிதம் முழுவதும் கண்கள் உண்டு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. It says the living creatures, their body was full of eyes and that they could see everything and that they could understand everything. So they were highly intelligent beings. அவர்கள் சிறந்த அறிவு உள்ளவர்களும் அனைத்தும் அறிந்தவர்களுமாக இருந்தார்கள். And so these beings of great intelligence and understanding, they were continuously worshiping God. இந்த சகலத்தையும் அறிந்த சகலத்தையும் காண்கிற இந்த ஜீவன்களும் இந்த மூப்பர்களும் அவர்கள் தொடர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். And so in order to truly to be worshiping God, we need to have an understanding, a good understanding of God. For deeper worship and full worship, we need to understand. ஆண்டவரை இன்னும் முழுமையாக ஆராதிக்கணும் என்றால், முழு மனதோடு ஆராதிக்கணும் என்றால், ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்தவர்களாக இருக்கணும். அவர் சொன்னதை அறிந்தவர்களாக இருக்கணும். அவர் செய்கிறதை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அவர் செய்ய போகிறதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். And that's how these beings were. இவர்கள் அப்படியாகத்தாங்க இருந்தார்கள். And it says that when the living creatures gave glory, the 24 elders fell down before him. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த 4 ஜீவன்களும் தேவனை ஆராதிக்கும் போது அந்த 24 மூப்பர்களும் அவர் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவரை முக கூப்புறம் விழுந்து அவர்கள் வணங்கினார்கள். வணங்கும்படி அவர்கள் தொழுதார்கள் ஆண்டவரை. They worshipped, they fell forward before him and they worshipped him. They cast their crowns from the throne, saying, "Worthy are you, our Lord and God, to receive glory and honor and power, for you created all things, and by your will they existed and were created." 11வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். நீர் கனம் பெற்றவர், நீர் மகிமை நிறைந்தவர். நீங்க அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்று அவர்கள் அறிக்கை எடுக்கிறார்கள். They declare that he is worthy, that God is worthy to receive that glory and honor and power. அந்த கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கையிட்டு அவர்களோட கிரீடத்தை அவர்கள் அவர் முன்பாக வைக்கிறார்கள். They throw their crowns in front of him. They say that we are not worthy, but you are worthy because you created everything and all power belongs to you and everything exists because of you. உம்மால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உம்மால் தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அதிகாரமும் உம்மோடையது என்று சொல்லி அவர்கள் விழுந்து அவர்களோட கிரீடங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்தா இந்த காட்சி என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், ஆண்டவரோட மகிமையை எடுத்து காட்டுகிறது. The whole scene, it is not for us to know what is going to happen, but it is for us to know that all power belongs to God, that he is sovereign God. அவர் சகல வல்லமை உள்ள நிறைந்த தேவனாக இருக்கிறார் என்று அந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. Over the centuries, many have tried to identify specific events or portions in the book of Revelation to predict the coming of Jesus Christ.
அநேக ஆண்டுகளுக்கு அநேக அந்த யோவான் கொடுத்த அந்த தரிசனுக்கு பிற்பாடு அநேக முயற்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து ஒவ்வொரு காலங்களிலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இதுதான் இயேசு வரப்போகிறார் என்ற உதாரணம் என்று எடுத்து சொல்லுவார்கள். each generation tries that. ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவர்கள் அந்த முயற்சி செய்கிறார்கள். But we must be careful in our understanding and discern what God is really showing us. நாம் அந்த வகையில் வேதத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் உண்மையாக என்ன வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. God does reveal certain things to his people. ஆண்டவர் வேதத்தில் அநேக இடங்களில் பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கூட நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தில் அவர் நமக்கு ஒரு பிதாவின் வீட்டில் அநேக அறைகள் இருக்கிறது, அதை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று அவர் சொன்னார். in John 14 Jesus said that there were in the Father's house there are many rooms and I'm going to prepare that for you. But understanding of a room for us to a man who is in the desert or to the man who is in the Arctic or Antarctic is different. ஆனால் நம் அறைன்னு சொல்லையில் நமக்கு வேற வகையாக புரிந்து கொள்வோம். வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அறை என்று சொல்லையில் அவரோ புரிந்து கொள்வது வித்தியாசமாக இருக்கிறோம். இல்லை அந்த பனி உள்ள ஆர்டிக் தேசங்களில் அங்கே உள்ள ஒருவர் பனி அறை என்று சொல்லையில் அவர் புரிந்து கொள்வது வித்தியாசமாக இருக்கிறோம். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும், நாம் வேதத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்கிறோம் என்று. And so we must remember that in Matthew 24 verse 36, Jesus said that no one knows the hour and the day of his coming, not even the angels of heaven, nor the Son, but the Father only. மத்தியூ 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பிதா மட்டுமே அறிந்திருக்கிறார் அவரோட வரக்கூடிய நாட்கள். நாம் எந்த வகையில் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் என்ன புரிந்து கொண்டாலும் உண்மை என்ன என்றால் யாருக்குமே தெரியாது இயேசு எப்போ வருவார் என்று. பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கையில் நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பட் ஆனால் இந்த காட்சிகள் இந்த அதிகாரம் என்ன வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ராஜரீகம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய இரக்கம் என்று எடுத்து காட்டுகிறது. But when we read Revelation 4, what do we understand? We understand what does it convey? It conveys God's splendor, God's sovereignty, God's holiness, God's justice, God's mercy and God's love. ஆண்டவருடைய அன்பை கூட அது வெளிப்படுத்துகிறது. That God is in control of all things. ஆண்டவர் எல்லா காரியங்கள் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். And God is seated on the throne and that there is worship all around him. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் சுற்றிலும் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். There is one activity that we will do, that we are doing here, that we will continue to do in heaven. ஒரு காரியம் இருக்கிறது, நாம் இந்த பூமியில் நாம் வாழும் போது நாம் செய்து கொண்டு இருக்கோம், அதுதான் பரலோகத்திலும் செய்வோம். அது என்னவென்றால் ஆராதிப்பு. And you know what that is? That is worship. We will not need the Bible in heaven to read the Bible in heaven. பரலோகத்தில் வேதம் வாசிப்பது அவசியமாக இருக்காது. No, do we need to evangelize? நற்செய்தியை பகிர்ந்து கொள்றதுக்கு அவசியமாக இருக்காது. But what we need to do is worship. But அங்க என்ன இருக்கும் என்றால் ஆராதிப்பு. And so we need to learn to worship God
better here. அதனால் ஆண்டவரை நம்மளோட முழு ஜீவியத்தோடு அவரை ஆராதிக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Worship then is fundamental to us now and in heaven. ஆராதிப்பு அப்படி இருக்கையில் இப்போது நம்ம ஜீவியத்தில் அது அவசியமாக முக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பரலோகத்திலும் அது முக்கியமாக இருக்கிறது. It is an intelligent response to God and it involves the mind as we think about the truths about God. ஆராதிப்பு அது நம்முடைய ஆராதிப்பு எப்படி இருக்கணும் என்றால் ஆண்டவரை குறித்து அறிந்து ஞானமுள்ள ஒரு ஆராதிப்பாக இருக்கணும். ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார், அவரோட குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். We must know his character. We must know what is God is doing. We must know what God wills, what God desires, and what he is going to do in order to be able to offer him the full worship. The first commandment that Jesus gave us in Mark 12:30-31 says, "And you shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength." And the second is this, "You shall love your neighbor as yourself. And there is no other commandment greater than this." Let us hear that being read in Tamil. மார்க் 12வது அதிகாரம் 30-31வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். We are commanded to love God with all our heart, with all our soul, all our mind and all our strength. But we can only worship God when we love God in that manner. ஆண்டவரை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் சிந்தையோடும் பலத்தோடும் நாம் நேசிக்கும் போதுதான் அவரை முழுமையாக ஆராதிக்க முடியும். But you can only love him with everything when you know and understand what he has done, is doing and is going to do. ஆனால் அவரை அப்படியாக நேசிக்கணும் என்றால் முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும் என்றால் அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்தார் என்று இதை அறிந்து கொண்டு இருக்கையில்தான் அவரை முழுமையாக நம்ம நேசிக்க முடியும். அவரை முழுமையாக நேசிக்கும் போதுதான் அவரை முழுமையாக நம்ம ஆராதிக்க முடியும். Only when you know God, what is God is doing, what God desires, can you love him with all your heart, with all your soul and all your mind. And only when you love him with all, can you worship him with all. But why do we need to do this? ஆனால் நாம் ஏன் அப்படியாக ஜீவிக்க வேண்டும் ஏனென்றால், because we were created to worship God. ஏனென்றால் ஆண்டவரை ஆராதிக்கவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். You were created for the sole purpose of worshiping God. ஆண்டவரை ஆராதிக்கத்தான் நாம் அடிப்படையான காரியத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். The central function of the church is to glorify and worship God through Jesus Christ. சபையோட அழைப்பு, அதோட முக்கியமான அதோட தரிசனம், அது கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் இயேசு கிறிஸ்து மூலமாக. We worship God because we recognize that no other being, no other person, no other pleasure is worthy of the place that we have in God. நாம் ஏன் தொடர்ந்து அவரை ஆராதிக்கிறோம் என்றால், வேற யாருமோ, எந்த அதிகாரமோ, எந்த நிலைமையோ, எந்த பொருளோ, எந்த சூழ்நிலையோ தகுதி இல்லை நம்முடைய ஆராதிப்புக்கு நம்ம செலுத்துறதுக்கு. ஆண்டவர் மட்டுமே தகுதி உள்ளவராக இருக்கிறார். But worship is not working into a frenzy
our emotions. ஆனால் ஆராதிப்பு எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இசை மூலமாகவோ இல்லை பாடல் மூலமாகவோ நம்ம சொந்த நிலைமையை உண்டாக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறது அப்படியாக இருக்கக்கூடாது. It should not be that we need music and we need a certain song or we need a certain words in order to work ourselves up to praise God. But it should be based on what God is doing and who He is. ஆனால் நம்முடைய ஆராதிப்பு எதில் அடங்கி இருக்கணும் என்றால், அவர் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். You know that everything that God does should bring joy and bring praises rising up in us. நம்ம உள்ளங்களில் துதிகள் எழும்ப வேண்டும் because of who God is and what He is doing. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், நம்ம the intellectual understanding of God then turns into physical demonstration of worship. ஆண்டவரை நம் புரிந்து கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது அது எப்படியாக மாறுகிறது என்றால் ஆராதிப்பாக மாறுகிறது. And that's what we see in the Revelation in verse 10 and 11. 10வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அவர்கள் வணக்கமாய் விழுந்து அவர் தகுதியுள்ளவர் என்று, அவர் கனம் பெற்றவர் என்று அவர்களோட கிரீடங்களை அவர் முன்பாக வைத்தார்கள். They fall down before him and declare that he is worthy, and they cast their crowns before the throne. All that they are worth, they cast. And who are these? Highly intelligent, highly knowing creatures and elders. சிறந்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இருக்கிற எல்லா அதிகாரியும் எல்லா தகுதியும் ஆண்டவர் முன்பாக அவர்கள் செலுத்துகிறார்கள். அவரே தகுதி உள்ளவர். To worship is to recognize, honor, and express the worthiness of God that is due to Him, so our Maker and Redeemer. நம்மை படைத்தவரும் நம்மை அழைத்தவரும் அவர் தகுதியா உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆராதிப்பில் என்ன செய்கிறோம் என்றால், அதை நம்ம அறிந்து கொள்கிறோம், அதை கனப்பண்ணுகிறோம், அதை நம்ம தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தகுதியுள்ளவர். ஏனென்றால் சகலத்தையும் நீரே படைத்தீர். சகலமும் உயிரோடு இருக்குது என்றால் அதோ நீர் செய்கிற காரியமாக இருக்கிறது. Everything exists. Everything is living because of you, God. It's only because of you. And so the inward understanding and knowledge turns into outward expression. நம்ம உள்ளே நமக்குள் புரிந்திருக்கிற காரியங்கள், அறிந்திருக்கிற காரியங்கள் வெளிப்புறமாக ஆராதிப்பாக மாறுகிறது. அவர்கள் வணங்கும்படி விழுந்து அந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படி ஆண்டவரை தொழுவார்கள் என்றால், அவர்கள் வணங்கும் வண்ணமாக அவர்கள் விழுந்து அவர்கள் ஆராதிப்பார்கள். You know, in the Israel time, in those times that John wrote, how they worship God is they fall flat and they worship. How do we worship? We raise our hands and we commit to everything to God. நாம் எப்படி ஆராதிப்போம் என்றால், நம் கைகளை உயர்த்தி நம்ம பரலோகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஆராதிக்கிறோம். We are also surrendering all of ourselves to God. நம்ம முழுமையாக ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். It is a different form of expression, but it is an expression of surrender to God. வேறு வகையாக இருக்கலாம் நம்மளோட ஆராதிப்பு, ஆனால் நாம் முழுமையாக ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். And so we are called, அழைக்கப்பட்டு இருக்கிறோம், that we worship
God with understanding. அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை அறிந்து, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று அறிந்து, முழுமையாக அறிந்து, அந்த அறிவிலும் அந்த ஞானத்திலும் புரிந்து கொண்டு அதை மூலமாக நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We thank God for the peaceful situation and nation that we live in. நம்ம ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு தேசத்தில் பாதுகாப்போடு இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். But if you look around the world, chaos is beginning. ஆனால் உலகம் முழுவதும் நாம் பார்க்கும்போது அங்க அநேக உபத்திரங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் எழும்புகிறது. And even as we look, and there may be different signs and wonders happening. அநேக வித்தியாசமான காரியங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடும். அநேக இதை பார்த்து அநேக செய்திகள் சொல்வார்கள். Many may interpret this and say different things. But what we need to understand and respond is that God reigns. God is in charge. ஆனால் இது மத்தியில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் அரசாளுகிறார். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் எல்லா அதிகாரங்களையும் அவர் பொறுப்பிருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடிப்பார். God reigns and he is sovereign and he will fulfill what he has said. And that is the thing we need to do, to declare this God, to worship this God. அதுதான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நம் மனதார ஆண்டவரை ஆராதிப்போமாக, எல்லா கனத்தையும் அவருக்கு கொடுப்போமாக. அவர் எல்லா மகிமையும் கனத்துக்கும் தகுதி உள்ளவராக இருக்கிறார். He is worthy of all praise and honor, for he is the coming Lord. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிற ராஜாவுமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இந்த அதிகாரம் மூலமாக நீர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அரசாளுகிற தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். Father, we declare that you are God who reigns, that you are seated on the throne, Lord, and you are in control of everything, and that, Lord, you will do what you have desired. உமது சித்தம் பிரகாரம் ஆண்டவரே நீர் செய்வீர். அதனால் எங்களோட முழு நிலைமையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட ஜீவத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாக உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we surrender our all to you and declare that you are our God. நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய மீட்பர், நீரே எங்களுடைய வருகிற ராஜா என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. Lord, we declare you are the coming Lord. You are the Alpha and the Omega. You are the Redeemer. We give all glory and honor to you. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.